வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அக்பர் பீர்பால் பத்தினது. பீர்பால் அக்பரோட மந்திரி சபையில இருந்த ஒரு புத்திசாலி மந்திரி. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போனாங்க. அப்ப அவங்க நாட்டுல குளிர்காலம். பனி மிகவும் அதிகமா பெஞ்சிட்டு இருந்தது. வேட்டையாடி களைத்து போன அக்பர், சரி குளிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சாரு. 2 பேரும் சேர்ந்து பக்கத்துல ஏதாவது குளம் இருக்கா இல்ல ஆறு இருக்கான்னு தேடிட்டு இருந்தாங்க. கடைசியா ஒரு ஆற்றை கண்டுபிடிச்சாங்க. அப்பா, இப்ப நம்ம களைப்பு தீர நல்லா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அக்பர் தண்ணிக்குள்ள காலை வச்சாரு. அந்த தண்ணியில கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்குள்ளேயே அவர் மேல யாரோ ஊசி குத்துற மாதிரி அவர் உணர்ந்தாரு. வேகமா தண்ணியை விட்டு வெளியில வந்துட்டாரு. என்னது இது? இந்த தண்ணி இவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு. இதுல எப்படி நம்ம குளிக்க முடியும்? எந்த மனிதனாலையும் இந்த நேரத்துல இந்த தண்ணியில குளிக்கவே முடியாது அப்படின்னு அக்பர் பீர்பால் கிட்ட சொன்னாரு. அதை கேட்ட பீர்பால், அரசே, அப்படியெல்லாம் இல்லை. சில மனிதர்களுக்கு தேவைகள் இருக்கும். அவங்க அந்த தேவைகளுக்காக கண்டிப்பா இந்த தண்ணியில குளிக்கவும் செய்வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை கேட்ட அக்பர் ஒத்துக்கவே இல்லை. என்னாலேயே முடியல, மற்றவங்களால எப்படி முடியும்? கண்டிப்பா இது முடியாது அப்படின்னு சொல்ல பீர்பால், சரி அரசே, நாம வேணா இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நீங்க ஒரு போட்டி அறிவிப்பு பண்ணுங்க. இரவு முழுவதும் யார் இந்த தண்ணிக்குள்ள நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்கன்னு சொல்லுங்க. அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசும் கொடுங்க. இந்த அறிவிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்க. இதில் யாராவது நிற்கிறாங்களா இல்லையான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பீர்பால் சொன்னார். அரசருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் சரி, இவர் சொல்கிறாரே, நம்ம சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த போட்டியை அறிவிப்பு பண்ணார். நாட்டு மக்கள் முழுவதும் அந்த அறிவிப்பை கேட்டாங்க. என்ன, இரவு முழுவதும் இந்த தண்ணிக்குள்ள நின்னா அரசர் பரிசு தர்றாரா? நல்லா இருக்கே, இந்த பரிசை நம்ம வாங்கினா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நாட்டு மக்கள் முழுவதும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் தண்ணிக்குள்ள நிற்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா குளிர் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இந்த அறிவிப்பை ஒரு ஏழை விவசாயி கேட்டாரு. அவரோட மகளுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சிருந்தாரு. கல்யாணத்துக்கு நிறைய காசு தேவைப்பட்டது. ஆனால் அந்த விவசாயிக்கிட்ட அது இல்லை. எப்படி காசை சம்பாதிக்கிறது அப்படின்னு அவர் யோசித்துட்டு இருந்தப்போ தான் இந்த அறிவிப்பு அவர் காதில் விழுந்தது. சரி, எப்படியாவது இந்த போட்டியில் பங்கெடுத்து நம்ம வெற்றி பெற்றணும். இந்த காசை வச்சு நம்மளோட மக கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சாரு அந்த விவசாயி. அவர் அடுத்த நாள் அரசர்கிட்ட போய், அரசே, இந்த போட்டியில் நான் பங்கு பெறுறேன், கண்டிப்பாக இதில் நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அரசருக்கு நம்பிக்கையே இல்லை. நம்மளாலேயே நிற்க முடியல, இந்த விவசாயி எப்படி நிற்பாரு அப்படின்னு யோசித்துக்கிட்டே, சரி, உங்களோட நான் 2 காவலர்கள் அனுப்புகிறேன். இந்த காவலர்கள் உங்களோடையே இருப்பாங்க. நீங்கள் இரவு முழுவதும் நிற்கிறீங்களா இல்லையாங்கிறத இவங்க கவனிச்சுப்பாங்க. அப்படி இரவு முழுவதும் நீங்கள் தண்ணிக்குள்ளே நின்றுட்டீங்கன்னா நீங்கள் இந்த போட்டியோட வெற்றியாளர் ஆயிடலாம் அப்படின்னு அரசர் சொன்னார். விவசாயியும் ஒத்துக்கிட்டு அந்த ஆற்றுக்கு போனார். அவரோட அந்த 2 காவலர்களும் போனாங்க. ஆற்றுக்குள்ளே இறங்கி நின்னாரு. குளிர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனாலும் விவசாயி மனம் தளரலை. எப்படியாவது நம்ம இன்னைக்கு இரவு முழுவதும் இதில் நின்றணும், அந்த காசு மிகவும் முக்கியம் நம்மளுக்கு அப்படிங்கிற மன உறுதியோட அவர் இரவு முழுவதும் நின்றுட்டே இருந்தார். அவர் உடம்பு குளிரில் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அவர் மனம் தளரலை. காவலர்களும் அவரை கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. எப்படியோ இரவு முடிஞ்சு காலையில் சூரியனும் வந்துருச்சு. விவசாயி மிகவும் மகிழ்ச்சியோட அரசர்கிட்ட போய், அரசே, பார்த்தீங்களா, நான் இரவு முழுவதும் அந்த தண்ணிக்குள்ளே நின்றுட்டேன். நீங்கள் அறிவிச்சபடி எனக்கு அந்த 1000 பொற்காசுகளை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அரசருக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படா அந்த தண்ணிக்குள்ளே ஒரு ஆளால் இரவு முழுவதும் நிற்க முடிஞ்சது அப்படின்னு அந்த சந்தேகத்தை அந்த விவசாயிக்கிட்டேயே கேட்டார். எப்படி உங்களால் இந்த குளிர்ந்த நீரில் இரவு முழுவதும் நிற்க முடிஞ்சது? அரசே, எனக்கு ரொம்ப குளிராக தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த போட்டியிலிருந்து வெளியில் வந்துடலாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் இந்த பணம் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது. அப்போ தான் தூரத்தில் இருந்த கண்காணிப்பு கோபுரத்தில் ஒரு ஒளியை பார்த்தேன் நான். அந்த ஒளியை நினச்சிக்கிட்டே, எப்படியாவது நாளைக்கு பகல் விடிஞ்சிரும், இந்த ஒளி மாதிரி என்னோட வாழ்க்கையும் ஒளிமயம் ஆயிரும் அப்படின்னு யோசித்துக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இரவு முழுதும் நான் நின்றுட்டேன். அந்த கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்த ஒளி தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியே கொடுத்தது அப்படின்னு விவசாயி சொன்னார். அதை கேட்ட அரசர்,
ஆ, அதான காரணம். இரவு முழுவதும் கண்காணிப்பு கோபுரத்துல தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த தீயிலிருந்து வந்த சூடு காட்டுக்குள்ள வந்து அந்த ஆறு வரைக்கும் வந்திருக்கு. அந்த சூட்டோட உதவியினால தான் நீ வந்து இரவு முழுவதும் தண்ணீருக்குள்ள நின்றுருக்க. அப்ப அந்த சூடு தான் உனக்கு உதவி பண்ணியிருக்கு, நீயா நிக்கல அப்படின்னு அரசர் சொல்லிட்டாரு. இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்ப நீ கிடையாது, உனக்கு என்னால் பணமும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியை அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. விவசாயிக்கு ரொம்ப கவலை. என்னடா இது, இரவு முழுவதும் இந்த குளிரில் நம்ம நின்றுருக்கோம், ஆனால் அரசர் நாம் ஜெயிக்கலேன்னு சொல்லிட்டாரே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அவருக்கு பீர்பாலோட ஞாபகம் வந்தது. நேராக பீர்பால் வீட்டுக்கு போனார். பீர்பால் கிட்ட நடந்த கதையெல்லாம் சொன்னார். அதை கேட்ட பீர்பால், சரி நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, அரசருக்கு நான் எப்படியாவது உண்மையை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. அடுத்து 2 நாள் பீர்பால் அரசவைக்கு போல. அரசர் பீர்பாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. காவலர்களை பீர்பால் வீட்டுக்கு அனுப்பியும் வச்சாரு. ஆனால் பீர்பால், என்னால் இப்போ வர முடியாது, நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அரசரும் யோசிச்சாரு, என்னது இது 2 நாளாவா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இந்த பீர்பால், சரி நம்ம போய் அவர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அரசர் கிளம்புனாரு பீர்பால் வீட்டுக்கு. பீர்பால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்த அரசருக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா பீர்பால் ஒரு சட்டியை கயிற்றுல கட்டி வச்சு அதை வீட்டோட கூரையில் தொங்க விட்டுருந்தாரு. கீழே அவர் பக்கத்தில் தரையில் நெருப்பு வச்சுருந்தாரு. அப்படியே உட்காந்து அந்த சட்டியவே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அதை பார்த்த அரசருக்கு சிரிப்பு தான் வந்தது. பீர்பால், என்ன செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு பீர்பால் கிட்ட கேட்டார். அரசே, நான் ஒரு கிச்சடி தயார் பண்ணிகிட்ருக்கேன், அது எப்போ வேகும்னு அந்த சட்டியவே பார்த்துட்ருக்கேன். 2 நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் அந்த கிச்சடி வேகவே இல்லை அப்படின்னு சொன்னார். அரசருக்கு சிரிப்பு தான் வந்தது. பீர்பால், என்ன ஆச்சு உங்களுக்கு? கீழே நெருப்பு மூட்டிட்டு சட்டியை இவ்வளோ உயரத்தில் தொங்க விட்டுருந்தா அந்த நெருப்போட சூடு எப்படி அந்த சட்டிக்கு போகும், எப்படி கிச்சடி வேகும், இது கூட தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். என்ன அரசே இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப தூரமாக இருந்து பார்த்த ஒரு நெருப்பிலிருந்து வந்த கதகதப்பில் ஒரு ஆள் இரவு முழுவதும் அந்த ஆற்றுல நிற்க முடியும்னா, அப்போ இங்கேருந்து வர நெருப்பிலிருந்து வர கதகதப்பில் என்னோட கிச்சடியும் வேகணும் தானே, ஆனால் ஏன் வேக மாட்டேங்குது அப்படின்னு பீர்பால் கேட்டார். அப்போ தான் அரசருக்கு அவரோட தவறே புரிஞ்சது. அச்சோ, அந்த மனிதர் எவ்வளோ கடினப்பட்டு அந்த தண்ணிக்குள்ளே நின்றுப்பார், நம்மளால் முடியலனா வேறு யாராலையும் முடியலன்னு நினச்சி அவர் தோற்று போயிட்டதா சொல்லிட்டோமே அப்படின்னு யோசித்த அரசர், சரி பீர்பால், நீங்கள் பண்ண நாடகமெல்லாம் போதும், நீங்கள் சொல்ல வர கருத்து எனக்கு புரியுது. அந்த மனிதரை கூப்பிட்டு நான் அவர் தான் ஜெயிச்சாருன்னு அறிவிச்சிடுறேன், அவருக்குரிய காசையும் கொடுத்துட்றேன், இப்போ நீங்கள் அரசவைக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம விவசாயியை கூப்பிட்டு அரசர் ஜெயிச்சதா அறிவிப்பு பண்ணிட்டாரு. அவருக்குரிய 1000 பொற்காசுகளையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. விவசாயி மிகவும் மகிழ்ச்சியோட அரசருக்கும் பீர்பாலுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு அரசவையை விட்டு கிளம்பிட்டாரு. பார்த்தீங்களா பீர்பாலோட புத்திசாலித்தனத்தை? எவ்வளவு அருமையாக அரசரோட தப்பை நாசூக்கா சுட்டி காமிச்சிருக்காருன்னு. சரி, இன்னொரு கதையில் நம்ம அடுத்து சந்திக்கலாம். இப்போதைக்கு பாய்.